திருச்சபைக்கு இருக்க வேண்டியவைகள். ஆசிரியர் ஏ. கருண்குமார். தமிழாக்கம் தமிழ் கிறிஸ்தவ களஞ்சியம். எந்த ஒரு இடத்தையோ பொருளையோ அழைக்கும்போது பெயர் வைத்துத்தான் அழைக்க வேண்டும். அந்த பெயர் அதற்கேற்ற பண்புகளை கொண்டிருக்க வேண்டும். உதாரணத்திற்கு, கிமு 4000 ஆண்டுகளுக்கு முன்பு கிழக்கு ஐரோப்பியாவில் ஒரு வித்தியாசமான பளபளப்பான உலோகத்தை கண்டுபிடித்து அதற்கு தங்கம் என்று பெயரிடப்பட்டது. அதன் பிறகு உலகமெங்கும் இது போன்ற உலோகம் எங்கு கிடைத்தாலும் அதற்கு தங்கம் என்ற பெயரிலே அழைக்கப்பட்டது. அதுபோல தேவன் அப்போஸ்தலர்கள் மூலமாக ஒரு திருச்சபையை ஸ்தாபித்து, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், மத்தேயு அதிகாரம் 16 வசனம் 18, அதை தேவனுடைய சபை என்று அழைத்தார். மனிதர்களை பாவத்திலிருந்து மீட்பதற்காக உலக தோற்றத்திற்கு முன்பே தேவன் கிறிஸ்துவின் மூலம் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி, சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்துவின் மூலம் ஏற்படுத்திய அந்த திட்டத்தை நிறைவேற்றினார். அப்படியாக மீட்கப்பட்டவர்கள் தேவனை ஆராதிக்கவும் அவரை குறித்து சாட்சியளிக்கவும் அவருடைய மகிமைக்காக தம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவும் ஒரு தெய்வீக மனித அமைப்பை தேவனே நியமித்துள்ளார். அதைத்தான் திருச்சபை என்று அழைக்கிறோம். முதலாக தொடங்கப்பட்ட திருச்சபையை பரிசுத்த வேதத்தில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தெளிவாக பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அமைப்பை கொண்டவர்களை உலகத்தில் வேறு எங்கு பார்த்தாலும் அவர்களை தேவனுடைய திருச்சபை என்று அழைக்கலாம். சபை என்றாலே தேவனுடைய மக்கள் என்று பொருள்படுமே தவிர ஒரு இடத்தையோ அல்லது மற்றொன்றை குறிப்பதல்ல. அந்த ஆதி திருச்சபையின் குணாதிசயங்களை நாம் பார்த்து ஆராய்ந்தால் இன்றைய நாட்களில் தேவனின் திருச்சபைகள் என்று அழைக்கப்படும் சபைகள் அப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டிருக்கின்றனவா, அதெல்லாம் உண்மையான திருச்சபைகளா என்பதை விசுவாசிகளாகிய நாம் தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஆராய்ந்து அத்தகைய திருச்சபைகளில் நாம் தொடர வேண்டும். இந்த கருத்தை நாம் சிந்திப்பதற்காக அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 2 வசனங்கள் 41 முதல் 47 வரை உள்ள வசனங்களிலிருந்து சிந்திப்போம். முதலாவது, உண்மையும் உறுதியுமான விசுவாசிகள். வசனம் 41, அவனுடைய, அதாவது பேதுருனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஆதி திருச்சபையின் அங்கத்தினவர்கள் அனைவரும் உண்மையான விசுவாசிகள். அதாவது அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றிய இரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவித்த போது அவர்கள் தங்களுடைய வாயினால் அறிவித்தது மட்டுமல்லாமல் தங்கள் இருதயத்தில் அவரை விசுவாசித்தார்கள். அவர்கள் எந்த சோதனைக்கும் ஆளாகாமல், பொருளாசையை எதிர்பார்க்காமல் மனமாற்றம் அடைந்து அந்த சுவிசேஷ வார்த்தையை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு தங்கள் சாட்சியை உறுதிப்படுத்தி அவருடைய சீஷர்களுடனே ஒரு சபையாக அவர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டனர். தேவனுடைய சபையில் சேர்த்து கொள்ளப்பட்ட நாளிலிருந்து அவர்கள் மனமாற்றத்திற்கு ஏற்ப கனிகளை தந்து விசுவாச செயலினால் வளர்ந்து அவர்களுடைய பழைய வழிகளை திரும்பி பாராமல் தேவனுடைய பாதையை அவர்கள் நோக்கி இருப்பதை இந்த வசனத்தில் நாம் தெளிவாக காணலாம். இன்றைய சமகால திருச்சபையில் உள்ளவர்கள் இது போன்ற உறுதியோடு இருக்கிறார்களா அல்லது இல்லையா என்பதை நாம் தெளிவாக பார்க்க வேண்டும். ஒருவேளை இப்படிப்பட்ட விசுவாசிகள் இன்றைய திருச்சபையில் இருந்தால் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அது தேவனின் உண்மையான திருச்சபை என்பதற்கு ஒரு சான்றாக நாம் புரிந்து கொள்ளலாம். இல்லையெனில் திருச்சபையில் உள்ளவர்களை உண்மையான விசுவாசிகளாக மாற்றுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்வதற்கு தேவன் உதவி செய்ய நாம் மன்றாடுவோம். இரண்டாவது, அவர்கள் அப்போஸ்தலர்களின் உபதேசத்தில் உறுதியாய் இருந்தார்கள். வசனம் 42, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவால் நேரடியாக நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் போதித்த போதனையில் ஆதி திருச்சபை உறுதியாக இருந்தது. இது டிடேக்கே என்றால் அப்போஸ்தலர்களின் போதனை என்று எழுதப்பட்டது. அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை, அவருடைய பரிசுத்த வாழ்க்கை, அவரது மரணம், அவரது உயிர்த்தெழுதல், அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் மற்றும் அவருடைய 2ஆம் வருகை பற்றி வானத்திலும் பூமியிலும்
சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு போதித்தவை, புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். மத்தேயு அதிகாரம் 28 வசனங்கள் 18 முதல் 20 வரை. எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். லூக்கா அதிகாரம் 24 வசனங்கள் 45 முதல் 48 வரை. மற்றும் பழைய ஏற்பாட்டு வேத பகுதியிலிருந்து இயேசு கிறிஸ்துவை காண்பித்து அவர்களுக்கு தெளிவாக போதித்தார்கள். அவர்களின் சொந்த அறிவையோ ஞானத்தையோ தத்துவங்களையோ கட்டுக்கதைகளையோ அல்லாமல் மனித குலத்திற்கு மிகவும் முக்கியமான தேவையாய் இருக்கக்கூடிய பரிசுத்த சுவிசேஷத்தை மட்டுமே அவர்கள் பிரசங்கித்தார்கள். 1 கொரிந்தியர் அதிகாரம் 2 வசனம் 1 மற்றும் 2 பேதுரு அதிகாரம் 1 வசனம் 18 ஆகிய வசனங்களில் பார்க்கிறோம். எனவே அவர்கள் இந்த பரிசுத்தமான சுவிசேஷத்தை உடையவர்களாக இருந்தார்கள். இன்றைய நமது திருச்சபைகளில் அப்படிப்பட்ட அப்போஸ்தலரின் போதனைகள் மட்டும்தான் போதிக்கப்படுகிறதா? விசுவாசிகள் அதற்கு மட்டும் உறுதியாக இருக்கிறார்களா என்பதை தொடர்ந்து ஆராயலாம். 3வது, ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். வசனம் 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவர்கள் இடைவிடாமல் ஜெபம் செய்தார்கள். ஜெபம் என்பது தேவனுடன் உறவாடுவது என்றும் ஜெபம் செய்வதினால் தேவனோடு தொடர்பு கொள்வது என்றும் அவர்கள் நன்கு அறிந்திருந்ததினால் ஜெபம் செய்வதில் உறுதியாய் இருந்தார்கள். சங்கீதம் அதிகாரம் 145 வசனம் 18 மற்றும் அதிகாரம் 73 வசனம் 28 ஆகிய வசனங்களில் பார்க்கிறோம். பிதாக்கள் ஜெபத்தில் எவ்விதம் தொடர்ந்து இருந்தார்களோ, இயேசு கிறிஸ்து எவ்வாறு ஜெபத்தில் முன்மாதிரியாக இருந்தார் என்பதை ஆதி திருச்சபையினர் அறிந்திருந்தார்கள் மற்றும் ஜெபத்தின் அவசியத்தை உணர்ந்து எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் ஜெபத்தில் தொடர்ந்து இருந்தனர். யோவான் அதிகாரம் 16 வசனம் 33. அனைத்து சபைகளும் உபத்திரவங்களிலும் அவமானங்களிலும் நிந்தைகளிலும் துன்புறுத்தல்களிலும் சிறைச்சாலைகளிலும் சந்தோஷங்களிலும் ஒவ்வொரு தேவைகளிலும் எல்லாரும் ஒரே ஆவியினுடனும் ஒரே மனதுடனும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு தேவ வசனத்தின்படியான ஜெபம் அவர்களிடம் இருந்தது. மத்தேயு அதிகாரம் 18 வசனம் 20 மற்றும் எபிரேயர் அதிகாரம் 7 வசனம் 19. அவர்களின் அனுபவத்தின்படி ஜெபம் செய்வதை பின்வரும் அதிகாரங்களில் நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் அதிகாரங்கள் 12-16. அவர்கள் தனிப்பட்ட ஜெபத்தின் மூலம் தேவனின் ஐக்கியத்தையும் சபையாக கூடி ஜெபிப்பதின் மூலம் தேவனின் வல்லமையை பெற்றுக்கொள்ள முடிந்தது. இன்றைய நாட்களில் நமது ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜெபத்தின் முறையை ஆராய்ந்து கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். 4வது, அப்பம் பிட்குதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். வசனம் 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். கிறிஸ்தவ விசுவாசத்தில் 2 உடன்படிக்கைகள் உள்ளன. அவை சபை ஒழுங்குகள் என்று அழைக்கப்படுகின்றன. அவை என்னவெனில், கர்த்தருடைய ராபோஜனம் மற்றும் ஞானஸ்நானம். திருச்சபையில் உறுப்பினராக சேர்க்கப்பட வேண்டுமென்றால் கட்டாயம் ஆதி திருச்சபையைப் போலவே அவர்கள் சுவிசேஷத்தினால் உணரப்பட்டு ஒவ்வொருவரும் மனம் திரும்புதல், மனமாற்றம் மற்றும் கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தின் மூலம் ஞானஸ்நானம் பெற வேண்டும். இவ்வாறு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் திருச்சபையில் முறையாக அங்கத்தவராக சேர்க்கப்பட்டு கர்த்தருடைய ராபோஜனத்தில் கலந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்வது அவர்களின் தனிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவம். ஒவ்வொரு விசுவாசியும் தன் பாவங்களிலிருந்து மீட்பதற்காக தன் ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை நினைவு கூற வேண்டும். இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். லூக்கா அதிகாரம் 22 வசனம் 19 மற்றும் மார்க் அதிகாரம் 14 வசனம் 22. ஒவ்வொரு விசுவாசியும் திருச்சபைகளில்
கர்த்தருடைய ராபோஜனத்தை அவருடைய 2ஆம் வருகை வரையில் ஆயத்தத்தோடு கொண்டிருக்க வேண்டும். கர்த்தராக இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகின்ற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடி பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் அதிகாரம் 11 வசனங்கள் 23 முதல் 31 வரை. இன்றைய திருச்சபைகளில் தங்கள் இரட்சகரை உண்மையாகவும் அர்த்தத்தோடு நினைவு கூறவும் அவைகள் நடைமுறைப்படுத்த முடிகிறதா என்பதை நீங்களே யோசியுங்கள். 5வது, ஐக்கியத்தில் உறுதியாக இருந்தார்கள். வசனம் 42 முதல் 47 வரை. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். சபை என்பது உலகத்திற்கும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வேறு பிரித்து அழைக்கப்பட்டவர்களின் ஐக்கியம் என்று பொருள். இந்த ஐக்கியம் பூமியில் உள்ள வேறு எந்த ஐக்கியத்திற்கும் ஒப்பிட முடியாத ஒரு இனிமையான, அது ஒரு அற்புதமான ஐக்கியம். ஒப்பற்ற பரமபிதாவின் பிள்ளைகளின் ஐக்கியம். அவருடைய குணாதிசயங்களை நடைமுறைகளின் மூலம் காண்பிக்கும் ஐக்கியம். களங்கமில்லாத தூய பக்தி, எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளும் நேர்மையான ஐக்கியம். இன்பத்திலும் துன்பத்திலும் பின்தொடரும் தியாகமான அக்கறை, எந்த சூழ்நிலையிலும் பிரிவினையை நாடாத தூய்மையான ஒற்றுமை, பாலினம், நிறம், பிரதேசம், பொருளாதாரம், இது போன்ற வேறுபாடுகள் இல்லாத முழுமையான சமத்துவம் கொண்ட ஐக்கியம். தன்னலமற்ற சகோதரத்துவத்தோடு கூடிய ஐக்கியம் அன்றைய ஆதி திருச்சபையில் இருந்தது. இன்றைய நம்முடைய சமகாலத்தில் இப்படிப்பட்ட வேறுபாடற்ற ஐக்கியம் இருக்கிறதா என்பதை நீங்களே சிந்தியுங்கள். முடிவுரை. நான் என் சபையை கட்டுவேன். மத்தேயு அதிகாரம் 16 வசனம் 18. கற்களினால் மற்றும் இரும்பினால் கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல சபை, மாறாக தேவனுடைய வார்த்தையின் மதிப்புகளை கொண்டே கட்டப்பட்ட திருச்சபையே உண்மையான சபை. ஆதி திருச்சபையே நமக்கு முன்மாதிரியான சபை. ஆதி திருச்சபையினிடம் இருந்து கற்றுக்கொண்டு நாம் சிந்தித்த குணாதிசயங்கள் இன்றைய நம்முடைய திருச்சபைகளில் இருக்கிறதா? அதை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு ஆராயுங்கள். பரிசுத்த வேதாகமத்தில் திருச்சபையை குறித்த பல காரியங்கள் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. ஆனாலும் இந்த கட்டுரையில் நாம் சில அடிப்படையான விஷயங்களை மட்டும் பார்த்துள்ளோம். தேவனுடைய வார்த்தையின்படி கட்ட வேண்டும். மனிதனை மட்டுமே மனிதன் என்று அழைக்க முடியும். மனிதனைப் போல வேறு எதையும் மனிதன் என்று அழைக்க முடியாது. மற்றும் மனித உறுப்புகள் போன்றவைகள் கொண்டதும் மனித குணாதிசயங்கள் கொண்ட உயிரினங்களும் உண்டு. அவைகளை மனிதன் என்று அழைக்க முடியாது. இந்த உதாரணம் திருச்சபைக்கும் பொருந்தும். அது ஒரு சபையாக தோன்றினாலும் அல்லது மற்ற பண்புகள் கொண்டிருந்தாலும் அதை தேவனின் உண்மையான திருச்சபை என்று அழைக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையின்படியான ஆதி திருச்சபையின் அனைத்து பண்புகளையும் கொண்டிருக்க வேண்டும். உங்கள் திருச்சபையில் அவ்வாறு இருந்தால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அற்புதமான ஐக்கியத்தில் இறுதி வரை தொடருங்கள். இல்லையெனில் அது போன்ற திருச்சபையில் ஐக்கியமாக மாறுவதற்கு தேவனிடம் மன்றாடுங்கள். திருத்துவ தேவனுடைய அன்பும் கிருபையும் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.